இருந்த கதாயுதத்தால் ஓங்கி அரைகிறான். எப்படா இவன் தூணை அரைவான் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்த மாதிரி ஸ்ரீ நரசிம்மரா இங்கே வெளிப்படுறார். 1000 கோடி சூரிய பிரகாசம், கோப ரூபம். அதைத்தான் இங்கே இந்த பாடலில் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடிபாதலம் முடிவானகம் வடிவோ புவி நிறையும். அப்படி அந்த தூண்ல இருந்து வெளிப்பட்ட நரசிம்மருடைய பாதம் பூமியில எந்த இடத்துல பதிஞ்சிருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பாதாளத்துல பதிஞ்சிருக்கோ அப்படின்னு தோற்றம் அளிக்கிற அளவுக்கு இருக்கான். கவி சக்கரவர்த்தி சொல்றார், 1000 தலைகள் 20,000 கரங்களோட தோன்றிய சுவாமியினுடைய அந்த முடிகள் எல்லாம் வானத்தை முற்ற அளவுக்கு நிற்கலாம். வடிவோ புவி நிறையும். விஸ்வரூப தரிசனம்னு சொல்றோம்ல, அலை போல் எழும் கரமோ வளை போல் திசை அலையும். 20,000 கரங்கள் 8 திசைகளும் நிறைஞ்சு நிற்குது. அலை போல அலைஞ்சுக்கிட்டு இருக்குங்கிற கடல்ல அலைகள் எப்படி இருக்கும்? எந்த நேரத்திலையும் ஓயாது, எந்த நேரத்திலையும் அமைதியா இருக்காது. 8 திசைகளிலும் பரவி நிற்கும்.